ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொடிஷியாவில் நம்ம வாங்கிட்டு வந்த விதைங்க அப்புறம் செடிங்க எல்லாமே வந்து பார்த்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் வந்து வெளியில் எடுத்தே வைக்கலைங்க. இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை தான், மயில் கீரை. பார்க்கலாம், எல்லாமே வந்து நாற்றும் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னென்ன நாற்றுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு கையோடு வந்து அந்த நாற்றுங்களெல்லாம் இப்போ வந்து வைக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நீல சொரக்காய் வந்து வாங்கியிருக்கிறேங்க. நீல சொரை வந்து நம்மக்கிட்ட இல்லை, இருந்ததை போட்டானா அது முளைச்சே வரலைங்களா, அதனால வந்து நீல சொரை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மூக்குத்தி அவரை வந்து நம்மக்கிட்ட இல்லை. போன வருஷம் போட்டிருந்தோம், ஆனால் விதை வந்து முடிஞ்சிச்சு. விதை எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் மூக்குத்தி அவரையும் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து கும்பசுரை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த சுரக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த சொரக்காயும் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து நீல புடலங்காய் வந்து வரி புடலை, இது நல்லா பெருசாக வந்து வரும். அந்த வரி புடலையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்காச்சோளம் வந்து இது மல்டி கலர் கார்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது ஊதா கலர் மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதை பார்த்ததும் பயங்கர ஆர்வமாக போச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து இது மொச்சை வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. சரி போட்டு பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான், அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மணத்தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நான் வாங்கிட்டு வந்து போடுறேன், அது ஒன்றும் முளைச்சப்பாடே இல்லை. தானாக விழுந்து முளைக்கிறது தான் நல்லா வந்து செடி நல்லா வருது. இது வரைக்கும் இது போட்டு முளைக்கவே இல்லைங்க ஒன்றும் கூட. அதனால் சரி போட்டு பார்க்கலான்னு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து இது மயில் கீரை. மயில் கீரை வந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கீரையும் வந்து வாங்கியாச்சு. இது ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதிலேருந்து அப்படியே விதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே லோக்கலில் வந்து இது கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதிலேருந்து அப்படியே வந்து நம்ம விதையாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இது மரத்துவரை வந்து இந்த டைம் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எந்தளவு வரும்னு தெரியல. அடுத்தது துவரையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை வந்து சிகப்பு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. விதை வந்து ஒன்றும் எடுத்து வைக்கல. அது வந்து அப்படியே வந்து போயிருச்சு. அந்த செடிங்களே வந்து ஃபுல்லாக வளரல. அதனால் அதுவும் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது வந்து பசலைக்கீரைங்க. கொடி பசலை இருக்குல்ல, அந்த கீரை தான் இது. கொடி மாதிரி வரும். சிகப்பு பசலை வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. பச்சை கலர் வந்து பசலை கீரை வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாம்பு புடலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. அது வாங்கி விதை போன வருஷம் வாங்கினது விதை இருந்துச்சு, ஆனால் அது எதுவும் முளைச்சி வரல. இந்த டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது வந்து குட்டை புடலை. அந்த வரி புடலையிலேயே வந்து சின்னது, நீளம் இல்லாமல் குட்டை புடலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இது ஜாம் புளிச்சக்கீரைன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இதில் வந்து ஜாமெல்லாம் செய்வாங்க. சரி இதுவும் வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து மெயினாக போனதே வந்து இதுக்காக தாங்க போனேன். கோவக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன டைம் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே தான் கொடிஷியாவில் தான் வாங்கிட்டு வந்து வச்சேங்களா, ஆனால் அதை வந்து உழவோட்டி விட்டாங்க. உழவோட்டி விட்டனால ஒரு செடி போனதுக்காக 2ஆக வாங்கிட்டு வந்துட்டேன். இனி வந்து இதை பத்திரப்படுத்தி வந்து வைக்கணும். இன்றைக்கே வந்து நெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். போனதே வந்து இதுக்காக தான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அடுத்தது வந்து ஏர் பொட்டேட்டோ. இங்கே பாருங்கள், ஏர் பொட்டேட்டோ வந்து பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் இது வைக்கவே இல்லை, ஒரு டைம் கூட வாங்கிட்டு வந்ததே இல்லை. இதுதான் பார்த்த உடனே வந்துட்டு வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இனி இதையும் வந்து வைக்கணும். வச்சு பார்க்கலாம் எந்தளவு வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து நெய் மிளகாங்க. நெய் மிளகான்னு சொல்லிட்டு போன வருஷம் நான் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். விதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது போட்டது வந்து நெய் மிளகாயாக வரவே இல்லை. அது என்னமோ வேறு என்னமோ மிளகா தான் வந்துச்சு, குண்டு மிளகா மாதிரி. அதனால வந்து இந்த மிளகாயாவே வாங்கிட்டு வந்துட்டேன். மிளகா பழமாகவே வாங்கிட்டு வந்தாச்சு. நீ இதை போட்டு இதை கண்டிப்பாக வந்து முளைக்க வைக்கணும். முளைக்க வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி சமைச்சு பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். மாயிஞ்சி வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அது எந்தளவு வரும்ன்ட்டு தெரியல, அதனால 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மாயிஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி. ஒன்று வந்து அடுக்கு சம்மங்கியும், ஒன்று வந்து நார்மல் சம்மங்கியும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு.
இதையும் வச்சு விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயங்க. பப்பாளி வந்து விதை நானும் போட்டுகிட்டே இருக்கேன். ஒரு பப்பாளி கூட வர்றதே கிடையாது. அதனால் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு பப்பாளி நாற்றாவே வந்து பப்பாளி நாற்றாவே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 2 நாற்று தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனி இதிலிருந்து வந்து நம்ம கண்டிப்பாக பெருசு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல இருக்கிறேன். அடுத்தது வந்து வாழை கண்ணாவே நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து மோரிஸ் வாழை. நம்ம மோரிஸ் சொல்லுவோம்ல, அந்த பச்சை கலரில் இருக்குமே, அது வந்து மோரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருமே விரும்பி தான் சாப்பிடுவோம். அது வந்து வாங்கணும், கண்ணை வந்து இது நாற்றா கிடைக்கும்னு தெரியல. அந்த கண்ணாக தான் வாங்கலான்ட்டு போனது, நாற்றாவே கிடச்சதுனால அதை வாங்கிட்டு வந்துட்டோம். 2 எண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இது வந்து நேந்திரங்காய் இருக்குல்ல, நேந்திர வாழை. இது நேந்திர வாழை வந்து 2 எண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேந்திர வாழை வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து வைக்க வேண்டியது தான். நேந்திரங்காய் வந்து போன வருஷம் வைக்கலைங்க. அதனால இந்த டைம் வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து செடிங்க இங்கே எல்லா பக்கமுமே கிடைக்குதுங்க. ஆனால் இந்த வாழைக்கன்று வந்து கிடைக்கிறதே கிடையாது. அதனால வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இந்த நாற்றுங்க. நாற்று வாங்க போனது என்னமோ மிளகா நாற்று மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் பார்த்தா நிறைய நாற்றை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்க்கலாம் என்னென்னு. வரமாட்டேங்குதுங்க. இது வந்து தக்காளி நாற்று. தக்காளி நாற்று வந்து ஒரு 10 நாற்று வாங்கினேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து உளுந்துருச்சு. அந்த கொக்கோபிட் வந்து உளுந்து போச்சு. இது அதுக்கப்புறம் வந்து இது என்னது, வெள்ளரிக்காய் நாற்று. கொட்டி இருக்குமாங்க? அப்புறம் எப்படி எடுக்கிறது? எல்லாம் உழுவுதாச்சு. இது இந்த பையக்குள்ள போட்டனால வரமாட்டேங்குது. மேலால இருந்தா உள்ள சிக்கி நிக்குது. ஒரு வழியா எடுத்துட்டேன். இதை வந்து இனி பிரிக்கணும். ஐயோ, இங்க பாருங்க, பரவாயில்ல. இது வந்து வெள்ளரி பழம் நாற்று. வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரி நாற்று வந்து ஒரு 5 எண்ணம் வாங்கியிருக்கிறேங்க. வெள்ளரிக்காய் எங்கே இருக்குதுன்னு இனிதான் தேடணும். இது வந்து வெள்ளரி நாற்று. அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி ஒரு 5 வாங்கியிருக்கிறேன். முட்டைக்கோஸ் 5 எண்ணம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஒரு 5 வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, துளுக்குமல்லி. இது வந்து துளுக்குமல்லி ஒரு 10 எண்ணம் வாங்கியிருக்கிறேன். எல்லோ கலர் துளுக்குமல்லினா என்னது, என்ன சொல்லுவாங்க இது? இது என்னமோ பேர் சொல்லுவாங்கடா, தெரியல. இது வந்து நாங்கள் துளுக்குமல்லின்னு தான் சொல்லுவோம். இது வந்து துளுக்குமல்லி. அது ஒரு 10 நாற்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்தது மிளகா. வாங்க போன மிளகா நாற்று வந்து ஒரு 10 எண்ணம். இது வந்து குண்டு மிளகாங்க. நார்மலாக கடையில் கிடைக்குமில்ல, அந்த நீட்ட மிளகா கிடையாது, நார்மல் மிளகா ஒரு 10 நாற்று இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரி தான் வந்து ஒரு 2 வகையில் வாங்கியிருக்கிறேன். 2 வகையில் வந்து ஒரு 5 நாற்று வாங்கியிருக்கிறேன். அது என்னென்னா, பச்சை கலர் கத்திரி வந்து நீளமாக இருக்கிறதும், அடுத்தது ஊதா கலர் கத்திரியும் வந்து நீளமாக இருக்கிறதும் வாங்கியிருக்கிறேன். இவ்வளோதான் நாற்றுக்கு வாங்கினது. இனி வந்து இந்த நாற்றுகளை எடுத்து கையோடு வைக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து உதிர்ந்து போச்சு. அங்கே வந்து ரெடியாக நம்ம என்னமோ பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு
நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு ரெடியா அங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து நின்று இருக்காங்கன்னு. வாத்து கோழி எல்லாம் வந்து நம்ம ஏதாவது பண்ண வந்தோம்னா தான் நீங்க என்ன வைக்கிறீங்க, இருங்க இருங்க நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்ப நம்ம இதை மட்டும்தாங்க எடுத்துட்டு வந்தோம். இவங்க கிட்ட இருந்து நம்ம கட்டி காப்பாத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆகி போயிருதுங்க. எப்படியோ இவங்களுக்கு மத்தியில நம்ம உயிர் வாழ்றது ரொம்ப சிரமங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வந்து அந்த டேப்புகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். எடுக்குன்னதே இது வந்து டேப் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் தான். 20 அடிக்கு அடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நீ போட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. அடுத்தது இது வந்து இந்த டேப்பு, இதை கட் பண்ணாதாங்க தெரியும். ஒரு சோள மீன் எல்லாத்தையுமே ஓட்டுக்கும், ஒரு சோள மீன் எல்லாத்தையுமே ஓட்டுக்கும். இந்த டேப் வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து இந்த டேப் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால ஒரு பேக்கெட்டே வாங்கிட்டோம். இதில் எத்தனைங்க இருக்கும்? 20ஆ 25ஆ? 25 பீஸு. ஆமாம், 25 பீஸ் வந்து இருக்கும். அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கனெக்டர், சொட்டு நீருக்கெல்லாம் வந்து தேவைப்படும். அதுவும் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப வந்து கிடைக்கிறதே இல்லைங்க. நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி விடும்போது வந்து பயங்கர சிரமமாக இருக்குதா, அதனால் எடுத்துகிட்டு வாங்கிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு பேக்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இதுவும் 25 இருக்குது. இது வந்து ஓஸ் வந்து இந்த பக்கம் இருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 ஓஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் அந்த கார்னரில் போடுவோம்ல, அதில் வந்துட்டு நம்ம போட்டு நம்ம தண்ணி வேண்டாம் அப்படின்னா நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். இல்லை கம்மியாக வரணும் அப்படின்னாலும் நம்ம இதை வந்து கம்மியாக பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஓஸை நம்ம இதுலேயே ஜாயின் பண்ணணுன்னாலும் இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த எல்போ தாங்க இது. இந்த எல்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம மாட்டினதே இல்லை, இருந்தாலும் எதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த எல்போ. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு வந்து போடுறதுக்காக இது ஒரு அடாப்டர். இது ஒரு அடாப்டர் வந்து இருக்குது. இந்த அடாப்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக வேணும்ன்ட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து இது வந்து தனியாக தாங்க வாங்கினோம். இது வந்து சின்டெக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சின்டெக்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காகன்னு சொல்லிட்டு இருந்தது. அது எந்தளவு ஒட்டும் என்னன்ட்டு தெரியலை. நீ பார்த்தா தான் தெரியும் ஒட்டுமா என்னன்ட்டு. எந்த ஒரு பிளாஸ்டிக் எதுனாலும் நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணி நம்ம ஒட்டினோம் அப்படின்னா வந்து ஒட்டிக்கும்னு சொன்னாங்க. இனி ஒட்டி பார்த்தா தான் தெரியும். இது வந்து 250 200 இது வந்து 200 ரூபாய். இந்த 3 ஸ்டிக்கும் வந்து 200 ரூபாயின்னு கொடுத்தாங்க. இதை நீ ஒட்டி பார்த்தோன்னா தான் தெரியும். ஏன்னா நம்மளோட சின்டெக்ஸ் வந்து 2 எண்ணம் அப்படியே ஓட்டையாக இருக்குதுங்க. வெயிலில் வச்சுருந்தாங்களா, கீழே அந்த பைப் தண்ணி பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல வந்து நல்லா வந்து அப்படியே கிராக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து தண்ணியே பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அது வந்து இருந்ததுங்களா, பார்த்த உடனே சரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இன்னொன்று வந்து அந்த டேப் மாதிரி ஒன்று இருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த டேப் மாதிரி ஒட்டுறது வந்து எல்லா பக்கமும் இருக்குது, இதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். லைட்டாக வந்து ஹீட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஒட்டுறதாமா. பார்க்கலாம் எந்தளவு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இனி வந்து இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் போய் எல்லாமே வந்து செடிங்க இதுகளை எல்லாத்தையும் வந்து வைக்கணும். மெயினாக வந்து இந்த நாற்றுங்களை வந்து வைக்கணும். தம்பி தான் வந்து வைக்க போகிறான் இந்த நாற்று எல்லாமே. வாழை அதுக்கப்புறம் இந்த இதெல்லாமே வைக்க போகிறான். இதை தாங்க மெயினாக வந்து பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு பொருள் எங்கள் வீட்டில். ஏன்னா நம்மளுது நானும் வந்து எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. எந்த செடியை வச்சாலும் எப்படியும் நம்மளுது உழவு ஓட்டுறதுக்கு டிராக்டர்னு ஒன்று வந்ததுன்னா எதையாவது ஒரு செடியை வந்து எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிடும். ஏதாவது ஒரு செடி காலி ஆயிரும். அதனாலேயே வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து இனிமேல் வந்து நம்ம வைக்கிறது எல்லாமே வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். உழவு ஓட்டுறதுக்கு வந்து வந்தால் தான் இப்படி பண்ணுது. ஜேசிபி வந்தது ஒரு நாள், அது வந்து பார்த்திங்கன்னா வாழை அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. லைட்டாக இப்படி பட்டது அப்படியே வாழை வந்து விழுந்துருச்சு. என்னை விட ஹைட்டாக இருந்த வாழை கீழே விழுந்துருச்சு. அதனால இனி வந்து எல்லாத்தையும் வந்து பத்திரமா வைக்கலாம்
அப்படின்ட்டு இருக்கிறோம். இனி நானும் தம்பியும் வந்து நாங்கள் போய் இது எல்லாத்தையும் வைக்கணுங்க. ஓகே பாய்.